ஆதாம் ஏவாள் மூலமாக பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவியாக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை எதிலிருந்து வருகிறது? சிலுவையில் இருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார். அதே போல அந்த கயிறு எப்படி அந்த ஜன்னலில் இருந்து கீழ் வரைக்கும் தொங்குகிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையின் உச்சியிலிருந்து கீழ் வரைக்கும் வடிந்திருக்கிறது. அந்த ரத்தமே நம்மை பாதுகாக்கிறது, ரட்சிக்கிறது, மீட்டுக் கொள்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயா வனாந்திர பயணத்தை முடித்து கானானுக்குள் செல்வதற்கு முன்பாக நடக்கிற அந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யோசுவா ஐயா கானானுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை கேட்ட பின்பு இந்த சீத்தீமிலிருந்து 2 மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்குள் வேவு பார்க்க அனுப்புகிறார். அப்படி அவர்களை அனுப்பும் போது அவர்கள் இருவரும் கானானுக்கு சென்று அந்த இடத்தில் சென்று எரிகோவை பார்த்து வாருங்கள் என்று யோசுவா ஐயா சொல்லி அனுப்புகிறார். அந்த வேவுக்காரர் இருவரும் எரிகோவின் மதில் மேல் ஒரு வீடு இருந்தது. அந்த அலங்கத்தின் மேல் ஒரு வீடு இருந்தது. அதில் ஒரு பெண் தங்கியிருந்தார். அந்த பெண் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் இந்த 2 வேவுக்காரரும் அங்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் போது அந்த பெண் தவறான தொழில் செய்கிற ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார். அங்கு சென்ற பொழுது அந்த இருவரும் அங்கு தங்குகிறார்கள். அன்று இரவு அந்த இருவரும் அங்கு தங்கி இருக்கிறார்கள். அதாவது வேவு பார்க்கும்படியாக கானானுக்குள் என்ன நடக்கிறது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வீட்டில் போய் அவர்கள் தங்குகிறார்கள். அப்படி தங்கும் போது இவர்கள் வந்திருக்கிற செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு எப்படியோ தெரிந்து விடுகிறது. அந்த எரிகோவின் ராஜாவின் இடத்தில் போய் சொல்லி விடுகிறார்கள். வேறு யாரோ சொல்லி விடுகிறார்கள். இதை தெரிந்த எரிகோவின் ராஜா தன் வீரர்களை அனுப்பி அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு வா என்று ஆள் அனுப்பி விடுகிறான் அந்த ராஜா. ராஜா அனுப்பிய 2 வீரர்களும் வந்து அந்த ராகாவின் இடத்தில், ராகாப் என்ற அந்த பெண்ணின் இடத்தில் கேட்கிறார்கள், நீ வந்து உன் வீட்டில் தங்க வைத்திருக்கிற அந்த 2 பேரையும் எங்களிடத்தில் அனுப்பிவிடு. ராஜாவுக்கு செய்தி தெரிந்தது, அவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் அங்கிருந்து வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அந்த 2 வீரர்களும் சொல்ல, அதற்கு ராகாப், இல்லை, அவர்கள் இருவரும் வந்தது உண்மைதான், அவர்கள் வாசல் அடைக்கும் முன்னமே அவர்கள் போய்விட்டார்கள், வந்துவிட்டு உடனே போய்விட்டார்கள் என்று ராகாப் சொல்லிவிட்டார். அந்த பெண் அப்படி சொல்லியதை கேட்டதும் அதை மட்டும் சொல்லாமல், அவர்கள் இப்பொழுதுதான் புறப்பட்டு போனார்கள், நீங்கள் சீக்கிரமாய் போனால் அந்த மனிதர்களை பிடித்து விடலாம் என்று அந்த வீரர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். ராகாவின் பேச்சை நம்பி அந்த ராஜாவிடத்திலிருந்து வந்த வீரர்கள் அந்த 2 வேவுக்காரரையும் தேடிக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ராகாவின் வீட்டிலேயே அந்த வீட்டின் மேல்புறத்தில், மேல் மாடியில் சணல் தட்டைகள் பரப்பப்பட்டு இருந்தது. அதற்குள் இந்த 2 பேரையும் ராகாப் மறைத்து வைத்து விட்டார். இப்படி அந்த பெண் மறைத்து வைத்து அந்த 2 வீரர்களையும், இஸ்ரவேலர்கள் இருவரையும் காப்பாற்றி, அவர்கள் உயிரை காப்பாற்றி, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த போர் வீரர்களை அனுப்பி பாதுகாத்து விட்டார். இதனால் அந்த பெண் அந்த போர் வீரர்கள் போன பின்பு 2 வேவுக்காரர்களையும் போய் பார்த்து பேசுகிறார் மேலே போய். அப்பொழுது ராகாபும் வேவுக்காரர்களும் பேசுகிறார்கள். ராகாப் கேட்கிறார், நான் உங்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். இந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ராகாவின் வார்த்தைகளில் ஒன்று இருக்கிறது. முக்கியமான ஒரு காரியம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ராகாப் என்ற பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணாய் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், உங்களை எகிப்தில் இருந்து, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உங்கள் தேவனே உண்மையான தேவன். அவர் செங்கடலை 2ஆய் பிளந்ததும், உங்களை வனாந்திர பயணத்தில் வழி நடத்தி வந்ததும், யோர்தானுக்கு அப்புறத்தில் அதற்கு முன்பாக இருக்கிற அந்த 2 ராஜாக்களை அழித்ததையும்,
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உங்களை பற்றிய பயம் எங்கள் தேசம் முழுவதும் ஜனத்தினிடத்தில் இருக்கிறது. உங்களை குறித்து நாங்கள் பயந்திருக்கிறோம் என்று ராகாப் சொல்லுகிறார். இதிலிருந்து பார்க்கும்போது ராகாப் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறார். அவர் உண்மையான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை கர்த்தர் என்பதை அந்த பெண் உணர்ந்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர் இடத்தில் பேசுகிறார். நான் உங்களை பத்திரமாக பாதுகாத்து உங்களை உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். அதை போல நீங்களும் இந்த தேசத்திற்குள் வந்து இந்த இடத்தை நீங்கள் அழிக்கும் போது என்னையும் என் தகப்பன் வீட்டையும் என் சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். எங்களை நீங்கள் அழிக்க கூடாது என்று ராகாப் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அந்த 2 வேவுகாரரிடத்திலும் கேட்கிறார். அதற்கு வந்த 2 பேரும் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவோம். உன் வீட்டிற்குள் உனக்கு தேவையானவர்களை உன் வீட்டிற்குள் சேர்த்துக்கொள். உன் வீட்டிற்குள் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று 2 பேரும் வாக்கு கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீ ஒரு சிவப்பான கயிறை கட்டி இந்த ஜன்னலில் வெளியே தொங்க விடு. இந்த சிவப்பு கயிறு கட்டியிருக்கிற வீடே எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த வீட்டை விட்டு வெளியே உன் சகோதரர்களோ வேறு யாராவதோ இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவர்களை வீட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த வீட்டிற்குள் இருக்கிற யாரையும் நாங்கள் தொட மாட்டோம் என்று அந்த 2 வேவுக்காரர்களும் இஸ்ரவேலர்கள் இருவரும் ராகாப் என்னும் அந்த பெண்ணுக்கு அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த பெண் இன்னும் சில காரியங்களை இஸ்ரவேலர்களுக்கு அந்த 2 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறார். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மிகவும் பயந்திருக்கிறார்கள். உங்களை கண்டு பயந்திருக்கிறார்கள். நாங்கள் அழிந்து போவோம் என்பதை அவர்கள் உணர்ந்து பயந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாயிரு. நீங்கள் இவ்விடத்தை விட்டு போகும்போது இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகும்போது மீண்டும் அந்த போர் வீரர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்களிடம் அகப்பட்டு கொண்டு போய்விடாதபடிக்கு நீங்கள் போய் அந்த மலையிலே தங்குங்கள். 3 நாள் அந்த மலையிலேயே தங்கி இருங்கள். ராஜாவினிடத்தில் வந்த வீரர்கள் எல்லா இடமும் தேடிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் போன பின்பு நீங்கள் உங்கள் தேசத்திற்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர்கள் உயிரை அந்த 2 வேவுக்காரர்களின் உயிரையும் காப்பாற்றவும் ராகாப் மீண்டுமாக காப்பாற்றிக் கொள்ளவும் அதன் பின்பும் எந்த ஆபத்தும் வந்துவிடாதபடிக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ராகாப் அனுப்புகிறார். இதை கேட்ட வேவுக்காரர்கள் அதன்படியே இஸ்ரவேலர்கள் இருவரும் அப்படியே செய்கிறார்கள். மலையில் ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த ராஜாவின் வீரர்கள் போகும் வரைக்கும் அவர்கள் எல்லா இடமும் தேடிவிட்டு போகும் வரைக்கும் இவர்கள் தங்களை ஒளித்துக் கொண்டு மலையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் போன பின்பு இவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேலர்களிடத்தில் சென்று யோசுவாயாவின் இடத்தில் நற்செய்தி சொல்லுகிறார்கள். இதை எல்லாம் யோசுவாயா கேட்டுக்கொண்டார். அந்த பெண்ணை குறித்து பல விஷயங்கள் பேசுவதுண்டு. ஆனால் அந்த பெண் தவறான தொழில் செய்திருக்கிற பெண்ணாய் இருந்திருக்கிறார். அது தவறுதான், நிச்சயம் தவறு. கர்த்தருக்கு முன்பான மிகப்பெரிய பாவ செயல். அது மிக கொடுமையான, கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான காரியத்தை செய்கிற அந்த பெண்ணாய் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் மனம் திரும்பி கர்த்தரே தேவன் என்று ஒப்புக்கொண்டு இந்த இடத்தில் அறிக்கை செய்திருக்கிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ராகாவின் வார்த்தையை குறித்து பார்க்கும்போது அந்த பெண் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக தோன்றுகிறது. அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது? அவர்கள் மனம் திரும்பினார்களா என்பது தெரியாது. ஆனால் ஒன்று, அவர்கள் செய்த நற்கிரியைகளுக்கு கர்த்தர் சரியான நற்பலனை கொடுத்தார். யோசுவாயா அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்குள் கானானுக்குள் யுத்தம் செய்ய போகும்போது இந்த வீட்டை அதே போல காப்பாற்றி விட்டார்கள். அந்த ஜன்னலில் சிவப்பு கயிறை இந்த பெண் தொங்க விட்டிருந்தார். அதன்படியே அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது.
இதில் ஆழமான இன்னொரு சத்தியமும் உண்டு. அந்த ராகாப் தொங்கவிடப்பட்ட அந்த ஜன்னலில் இருந்த கயிறு சிவப்பு கயிறு. அந்த சிவப்பு கயிறு என்பது அந்த ஜன்னல் சட்டம், ஜன்னலில் இருக்கிற அந்த எல் போன்ற வடிவமுடைய அந்த மர சட்டம் சிலுவையை குறிப்பதாக, பொதுவாக வாசல் நிலை சிலுவையை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது ஜன்னல் நிலையும் அதுவும் நிலைதான், அது சிலுவையை குறிப்பதாகவும் அதில் உள்ள சிவப்பு கயிறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது. இந்த கயிற்றின் அடையாளத்தினால்தான் அந்த பெண்ணாகிய ராகாப் பாதுகாக்கப்படுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த காரியம் நடந்து சுமார் 1400 வருடங்களுக்கு பின்பாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த தவறான வாழ்க்கை வாழ்கிற, அந்த வேசித்தனம் செய்கிற அந்த பெண்ணை குறிப்பது மனித இனத்தின் பாவங்கள் சுமந்த இந்த பூமியை குறிக்கிறது. பெண் இடத்திற்கு, தேசத்திற்கு குறிக்கும். பாவியான மனிதனை அந்த ராகாப் எனும் பெண் ஊமையாக சொல்லலாம். அந்த ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜன்னல் சட்டம் சிலுவையாகவும் அதில் இருக்கிற கயிறு ரத்தத்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. பாவியான மனுஷன் கர்த்தருடைய இரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறார் என்ற பொருளும் தீர்க்க தரிசனமாக இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கயிறு வேறு நிறமாக இருந்திருக்கலாம், அது ஜன்னலில் கட்டாமல் வேறு இடத்தில் கட்டியிருக்கலாம். ஆனால் இதை ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்த ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தவறான பெண் பாவியான மனுஷங்களை, மனித பாவத்தை குறிக்கிறது. ஒட்டுமொத்த பாவத்தையும் அந்த பெண் சொல்வதாக இருக்கிறது, ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமே. இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்று அங்கிருக்கிறவர்களை அழிக்கும் போது இந்த சிவப்பு கயிற்றை பார்க்கிறார்கள். அந்த ஜன்னல், அந்த சிவப்பு கயிறு, அதை பார்த்து அந்த வீட்டிற்குள் யார் இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது, இஸ்ரவேலருக்கு தெரியாது. அந்த வீட்டிற்குள் நீ யாரை வைத்திருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றே அந்த 2 வேவுக்காரர்களும் சொல்லிவிட்டு போகிறார்கள் ராகாபின் இடத்தை. அதே போலதான் நடந்தது. இதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவரின் அடையாளத்தை தரித்து கொண்ட எல்லோரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற தீர்க்க தரிசனமே இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது சிலுவையினாலும், சிலுவையிலிருந்து சொட்டுகிற ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே, அவர் மூலமாய் மனித இனம் பாதுகாக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது. எல்லா மனிதனும் ஆதாம் ஏவாள் மூலமாக பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவியாக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை எதிலிருந்து வருகிறது? சிலுவையில் இருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார். அதே போல அந்த கயிறு எப்படி அந்த ஜன்னலில் இருந்து கீழ் வரைக்கும் தொங்குகிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையின் உச்சியிலிருந்து கீழ் வரைக்கும் வடிந்திருக்கிறது. அந்த இரத்தமே நம்மை பாதுகாக்கிறது, ரட்சிக்கிறது, மீட்டு கொள்கிறது. இதை தீர்க்க தரிசனமாக இப்படி நடக்க போகிறது என்று 1400 வருடங்களுக்கு முன்பாக, கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம் அதன் பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் கிபி 39ஆம் வருடத்தில் நடந்திருக்கிறது. அன்றே ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கானானுக்குள் பிரவேசிக்கும் போது இது நடக்கிறது. இரண்டும் பொருத்தம். பரலோக ராஜ்யத்திற்கான வழி சிலுவையில், கானானுக்கான வழி ராகாபின் வீட்டின் வழியில் இருந்து. கானானுக்குள் பிரவேசிக்கும் போது இப்படிதான் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள் என்பதற்கான, மீட்கப்பட போகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் அந்த இடத்திலேயே ஒரு முறை சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி, அதே போல கானானுக்குள் பிரவேசிக்கும் போது யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இதையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வேத வசனங்கள் நிகழ்வாக மாறவும் போகிற ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மகிமையை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஜீவனை சுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.